itself, it's a language. It has its own grammar. ஒரு டிரெக்டராகவோ ஒரு சினிமாட்டோகிராஃபராகவோ ஒரு எடிட்டராகவோ தங்களை மேம்படுத்திக் கொள்வதற்காகவே இந்த கோர்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோர்ஸில் 90% ப்ராக்டிக்கலாகவும் வெறும் 10% மட்டுமே தியரியாகவும் பயிற்றுவிக்கப்படுது. ஹாய், என்னோட பேர் பிரவீன். ஐ எம் ஃப்ரம் சேலம். ஹலோ, என் பேர் கிஷோர். என்னோட நேட்டிவ் வந்து பெங்களூர். இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரணுன்னா கொஞ்சம் டெக்னிக்கலாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சினிமாவில் வரணுன்றது சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் ட்ரை பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது பிரிட்ஜ் அகாடமின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கம்ல. பிரிட்ஜ் அகாடமி வந்து ஒரு வெப்சைட்டில் பார்த்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் படிக்கும்போது ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்ச் பீப்புளுக்கு உண்டான ஒரு இன்ஸ்டியூட். டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கில் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான டெக்னீஷியன் சைடு எல்லாமே நம்மளுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டியூட்டில் நான் எதிர்பார்த்ததோடு அதிகமாகவே கற்றுக்கினேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட கெப்பாசிட்டியும் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு டீச் பண்ணாங்க. இந்த பேசிக் நாலேஜ் எல்லாமே கற்றுக் கொடுத்த ஒரு இன்ஸ்டியூட் இது. ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸில் சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை துறைகளையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட எங்கள் மாணவர்கள் இங்கே கற்றுக்குறாங்க. இது மூலயமா இதை முடிச்சுட்டு அவங்க வெளியில் போகும்பொழுது ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபராகவோ இல்லை ஒரு நல்ல டைரக்டராகவோ போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடைக்குது. ஒரு திரைப்படத்தை உருவாக்க தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் அதற்கான முறையில் வடிவமைக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷன். ஒரு திரைப்படத்துக்கான கதையை எப்படி உருவாக்கணும், அதை எப்படி ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் எழுதணும், அதுக்கு தேவையான லொக்கேஷன்ஸ் என்னென்ன, எத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க, அந்த கேரக்டர்ஸ்க்கு எப்படி ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கான காஸ்டியூம்ஸ் என்னென்ன, எப்படி ஸ்க்ரீன் ப்ளே பண்ணணும், அந்த ஸ்கிரிப்டுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ஒரு ஷார்ட்டை எப்படி ஸ்டோரி போர்டாக வரைகிறது, ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு ஸ்கெடியூல் போடுற வரைக்கும் ப்ரீ ப்ரொடக்ஷனில் பண்ண வேண்டிய வேலை. நம்ம பண்ண போகிற கதையை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி டெவலப் பண்ணி அதை அப் டு ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வரைக்கும் அதை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து நாங்கள் அழகாக டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்ப என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் டீச் பண்ணுறோம். இதுக்கு பிறகு அந்த ஃபுல் ஃபார்மேட், அதாவது ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். அந்த ஷூட்டிங் ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணி தான் அவங்க அந்த ஷார்ட் ஃபிலிமே ஷூட் பண்ணுறாங்க. ஒரு திரைப்படத்துக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுங்கிற பெரிய ப்ராசஸ் முடிஞ்சிருச்சுன்னா வேற என்னங்க, ஷூட்டிங் தான். கனவுகள் தினமும் இரவினில், அந்த கனவுகளை நிஜங்களாக பதிவு செய்வோம் சில களங்களில். அப்படி ஒரு கனவை நிஜங்களாக பதிவு செய்யும் ஒரு இயக்குனரின் படப்பிடிப்பு தளம்தான் இது. ஃபுல் டைட்டில் தான் இருக்கணும். என் பேர் சத்தியமூர்த்தி. நான் வந்து பிரிட்ஜ் அகாடமியில் கெஸ்ட் லெக்சரராக இருந்து இப்போது சிஎஸ்கேன்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டைரக்டராக. பிரிட்ஜ் அகாடமியில் என்கிட்ட ஸ்டூடெண்ட்டாக இருந்த பசங்களே வந்து எனக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸாக, அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அங்கே ட்ரெயின் பண்ண விதம் எல்லாமே வந்து அடுத்து படங்களுக்கு போகிற அளவுக்கான ஒரு பேசிக் நாலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனில் பிரிட்ஜில் படிச்சுட்டு வர பசங்களுக்கு அது எல்லா துறையிலையும் எல்லா விஷயங்களையும் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, ஒரு டீச்சர் வந்து டைரக்ஷன் பற்றி கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு டேரக்டரோட டிஸ்கஷன் ரூமில் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்லாம் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு டிஸ்கஷன் ரூம் மாதிரி தான் அது இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோ அசிஸ்டன்ட் கேமராமேனோ ஆகிட்ட அப்புறம் அவனை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான க்ரியேட்டிவ் மெட்டல்ஸ் அங்கே கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. அவன் ஒர்க் பண்ணுறது பூரா வந்து அடுத்தவங்களோட படத்துக்காகவும் அடுத்தவங்களோட இதில் தான் இருக்குமே தவிர அவன் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இன்ஸ்டிடியூஷனில் கற்றுட்டு போனால் மட்டும்தான் வரும். அதை அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு இடம் தானே தவிர அங்கே போய் அவன் கற்றுக்க முடியாது. சில விஷயங்கள் நான் சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கை பற்றி, ஒரு ஸ்டோரி லைனிங்கை பற்றி, ஒரு ஸ்டோரி போர்டிங் பண்ணுறதை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே படிக்கிறதுனால மட்டும்தான் அவனால் பண்ண முடியும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து பார்க்குற வரைக்கும் ஒரு இன்ஸ்டியூட்டில் அவன் பண்ணி பார்த்தா தான் முடியும். ஸோ அவன் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஸ்டிடியூஷனில் கற்றுக்கிட்டு போகிறானோ
அதுதான் அவனுடைய வளர்ச்சிக்கு, அவன் இண்டிவிஜுவலாக படம் இண்டிவிஜுவல் ஃபிலிம் மேக்கர் ஆகும்போதோ இல்லை ஒரு கேமராமேன் ஆகும்போதோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் இந்த 3 துறைகள்லையும் முழுமையாக தேர்ச்சி பெற்ற ஒரு இயக்குனரால் மட்டும்தான் ஒரு சிறந்த திரைப்படத்தை உருவாக்க முடியும். ஹாய், என் பேர் அஸ்வின். நான் இப்போது சினிமாவில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கேன். ஃபஸ்ட் படம் வந்து வத்திக்குச்சி ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்ஸில் கின்ஸ்லின் சார் டைரக்ஷனில் வத்திக்குச்சி ஒர்க் பண்ணேன். ரெண்டாவதாக வந்து ராஜா ராணி அப்படிங்கிற படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தபடியாக எனக்கு வந்து என்னோடய டைரக்ஷனில் பண்ணுறதுக்கான ஆஃபர்ஸ் வந்தது. ஸோ அதனால் இப்போ அதோட முயற்சியில் இருக்கேன். பிரிட்ஜ் அகாடமியில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணேன் 10 minutes to goன்னு சொல்லிட்டு. அந்த ப்ராஜெக்டை வச்சு பல டைரக்டர்ஸ் அப்ரோச் பண்ணேன். கனவு மட்டும் வச்சுட்டு வந்து எதுவுமே சினிமாவில் வந்து பண்ண முடியாது, அதுக்கான முயற்சி தேவை. நான் அதோட முயற்சியில் இறங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது சினிமா வந்து நம்ம பார்க்குற மாதிரி இல்லை, அதில் நிறைய விஷயம் இருக்குது. டெக்னிக்கல் சைடில் எடிட்டிங், சவுண்ட் இன்ஜினியரிங், சிஜி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டுகிட்டே போகலாம், அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் நம்ம கற்றுப்போமா அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் வந்து பேப்பர்லேயும் இன்டர்நெட்லேயும் பிரிட்ஜ் அகாடமி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் பற்றி நான் ஒரு ஆட் பார்த்தேன். பழையவனாரப்பேட்டை அப்படின்ற ஒரு மூவியில் அசிஸ்டண்ட்டாக வாய்ப்பு கிடைச்சிது. அந்த டைரக்டர் வந்து மோகன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து மலையன் படம் டைரக்ட் பண்ண மிஸ்டர் கோபின்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். இப்போ வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணுறேன் சினிமாவில். நான் நிறையா இன்ஸ்டியூட் போயிருக்கேன். எல்லாருமே வந்து பெரிய அமௌண்ட், நான் கற்றுக்கிறதுக்கான ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டிருக்காங்க. எல்லாருனாலையும் அந்த அமௌண்ட் வந்து கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்தது. அப்போது எனக்கு வந்து பிரிட்ஜ் அகாடமியில் வந்து ஒரு நாமினல் ஃபீ, நார்மலான எல்லாருமே வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே இருந்தது. இங்கே வந்த போய் வந்து எல்லோரும் வெல்கம் பண்ணது, இங்கேருந்து ஒரு அட்மாஸ்பியர், இங்கே இருக்கிற ஒரு வாலில் கூட வந்து ஒரு சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு பெயிண்டிங்கும், எங்கே பார்த்தாலுமே அதோட பேச்சுகளும் புக்ஸும் டிவிடிஸும் எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். அது வந்து என் ஃபீச்சர் ஃபிலிமுக்காக அந்த டீசரை வச்சு நான் மூவ் பண்ணி ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பண்ண போகிறேன். சினிமா வந்து படிக்க முடியாது, நம்ம ஒர்க் பண்ண தான் வந்து கற்றுக்க முடியும். இது நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ எப்படா வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நான் பார்த்தப்போ இங்கே சவுண்ட் ரூம் இருந்தது. ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எடுத்தால் டப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சவுண்ட் ரூம் இருக்குது, எடிட் பண்ணுறதுக்கு ஒரு எடிட் சூட் இருக்குது. ஏதாவது நம்ம அனிமேஷன் அந்த மாதிரி ஏதாவது நம்ம க்ரியேட்டிவாக பண்ணோன்னா அது பண்ணுறதுக்கான ஒரு சிஜி சப்போர்ட்டும் இங்கே இருக்குது. ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ இல்லாமல் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி ஒரு நல்ல டைரக்டர்கிட்டையோ ஒரு நல்ல சினிமாட்டோகிராஃபர்கிட்டையோ உங்களால் அசிஸ்டண்ட்டாக நுழைய முடியாது. அப்படி ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சினிமா சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஒரு அசிஸ்டண்ட்டாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு திரைப்படத்தோட ப்ரொடக்ஷனை சிம்பிளாக ஷூட்டிங்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஆனால் அதுக்கு பின்னாடி பல துறைகளோட பங்களிப்பு இருக்குது. ஒரு டிரெக்டரால் மட்டும் ஒரு படத்தை உருவாக்கிட முடியாது, அவருக்கு சினிமாட்டோகிராஃபரோட பங்களிப்பு அவசியம். ஒரு டைரக்டர் மனசில் நினைக்கிற காட்சியை கேமராவோட உதவியோட ஒரு சினிமாட்டோகிராஃபர் நிஜமாக உருவாக்குறாரு. சினிமாட்டோகிராஃபரால் மட்டும் இதை செஞ்சிட முடியாது, அவருக்கு பின்னாடி லைட்ஸ், யூனிட்ஸ்னு நிறைய துறைகளோட பங்களிப்பு இருக்குது. என் பேர் ஸ்ரீ சரவணன். நான் ஒரு 8 வருஷமாக ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அதில் கேமரா டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஸோ நான் வந்த காலகட்டத்தில் ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனுக்கு சினிமா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தியரிட்டிக்கல் நாலேஜும் தேவை, ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜும் தேவை. இது இல்லாமல் உள்ளே வர்ற யாருமே வந்து சர்வைவல் பண்ண முடியாது. ஸோ தியரிட்டிக்கல் நாலேஜ் தேவைன்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை எப்படி தேடுறதுன்றதுக்கு ஒரு நாலேஜ் தேவை. ஸோ அதுவே ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. எவ்வளோ கேமராஸ் இருந்தது, ஃபிலிம் ஃபார்மேட்ஸ் இருந்தது, டிஜிட்டல் அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிட்டு இருந்தது. நிறைய பேர் டிஜிட்டலில் தோற்று போனாங்க, நிறைய பேர் ஃபிலிம் தான் பெஸ்ட்டுன்னாங்க, நிறைய பேர் டிஜிட்டல் தான் பெஸ்ட்டுன்னாங்க. இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயம், நிறைய ஒரு டெக்னிக்கல் டீமுக்குள்ளே ஒரு பெரிய ரேஸ் நடந்தது. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தை விட இன்றைக்கி வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூஷன் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது உங்கள் தியரிட்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்க ட்ரை பண்ணணும். நிறைய ரெஃபரன்ஸு, என்னென்ன படங்கள் நிறைய பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டு சில இடத்துல நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூட்டில் வந்து எந்த ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டுன்னு நீங்களே செலக்ட் பண்ணி அதில் வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே நிறைய இப்போது அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய வந்திருக்கு. முதல்ல கிடையாது. சினிமான்றது வந்து 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து நீங்கள் எப்போ சினிமாவை அசால்ட்டாக நினைக்கிறீங்களோ உங்களால் ஜெயிக்க முடியாது. நீங்கள் எப்போ சினிமாவை பார்த்து பயப்படுறீங்களோ உங்களால் உள்ளே வர முடியாது. ஸோ இது 2த்துக்கும் நடுவில் ஒரு இன்பிட்வீன் கேப்பில் நீங்கள் போராடுற போராட்டம் தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.
டேரக்ஷனுக்கு அடுத்தது நம்ம சினிமோட்டோகிராஃபி கொஞ்சம் மெயின் பார்ட்டாக இருக்கும். சினிமோட்டோகிராஃபி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணேன். அதுக்கு உண்டான சில விஷயங்கள் மட்டுமே நான் வந்து எனக்கு வந்து டீச் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் ஏற்படுத்தினாங்க எங்களோட இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க. இதுக்கெல்லாம் மேலே நம்மளை ஷேர் பண்ணுறதுக்கான லெக்சரர்ஸ் இங்கே இருந்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இவங்க எல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணனால தான் இப்போ நான் இந்த இடத்துல ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கு பிரிட்ஜ் அகாடமி ஒரு பெரிய ஒரு சப்போர்ட். சினிமாவில் கனவு இருக்கிற எல்லாருமே வந்து இங்கே வந்தால் கற்றுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் ஸ்ட்ராங்காகவே என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்லுவேன். ஹாய், என் பேர் ஆரிஃப். நான் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் வந்துட்டு டாக்டர் டின்சன் தாமஸ். நான் வந்துட்டு கேரளாவிலேருந்துட்டு வரோம். ஃபில்ம் மேக்கிங் பற்றி படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்தியாவில் எங்கே இருக்குது, சென்னையில் இல்லை. அப்போ பிரிட்ஜ் அகாடமி பற்றி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஜாயின் பண்ணோம் அப்படின்ட்டு இங்கே இந்தியாவில் வந்து சென்னையில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ராமச்சந்திராவில் டாக்டர் முடிச்சுட்டு இப்போ வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து மீடியா ஃபீல்டு தான் எனக்கு உள்ளே இருக்குது எப்போவுமே. அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதிலெல்லாம் சர்ச் பண்ணிவிட்டு பிரிட்ஜ் அகாடமின்னு எனக்கு கிடச்சிருக்கு. நல்ல பைசா ரொம்ப கம்மி பிரிட்ஜ் அகாடமியில். அதனால நான் வந்துட்டு எனக்கு 6 மந்த்ஸ் தான் எங்கள் கோர்ஸ். 6 மந்த்ஸுக்கு நான் டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் படிக்க வந்திருக்கேன். கோர்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நிறையா சொல்லிக் கொடுக்குறாங்க. ரைட்டிங், ஸ்டோரி போர்டிங், ஃபோட்டோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு நாலேஜ் எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. இதை முடிச்சுட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டோட வெளியாகுவேன்னு நினைக்கிறேன். மீடியா ஃபீல்டில் ரொம்ப சாதிக்கணும்னு இருக்குது. முடிச்சுட்டு கண்டிப்பாக இங்கே படித்தா நல்லா எனக்கு சாதிக்கலாம்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. வணக்கம், நான் டைரக்டர் சர்க்குணம் பேசுகிறேன். இன்றைக்கி தேசிய அளவில் தமிழ் திரைப்படங்களுக்கான அங்கீகாரம், உலக நாடுகளில் உலக திரைப்பட விழாக்களில் தமிழ் படங்களுக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு கவனிக்க வைக்க வேண்டிய ஒரு நிலைமையில் தமிழ் சினிமா இருக்குது. புதுசாக வர்ற படைப்பாளிகளுடைய பங்களிப்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான பங்களிப்பாக இருக்குது. ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனராக சேர்றதா இருந்தாலும் அல்லது மற்ற வெவ்வேறு பிரிவுகளில் ஒரு எடிட்டர்கிட்டையோ அல்லது ஒரு கேமராமேன்ட்டையோ போய் சேர்றதா இருந்தாலும் இவங்க வந்து ஒரு அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது அந்த படைப்பாளிகளுக்கு இவங்களை ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்குங்கிறது ஒரு உண்மை. சினிமா எடுக்கிறதுக்கு டிகிரிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இதுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும், அதில் ஆர்வம் இருந்தால் போதும், அதில் வந்து நீங்கள் அதிகம் உழைச்சா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்லாம் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் நான் தேங்க் பண்ணோம். பிரிட்ஜ் அகாடமியில் ஃபிலிம் மேக்கிங் படித்த மாணவர்கள் இன்றைக்கி பெரிய படங்களில் அசிஸ்டண்ட் அண்ட் அசோசியேட் டைரக்டராகவும் சினிமாட்டோகிராஃபராகவும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு படத்துக்கு தேவையான ப்ரீ ப்ரொடக்ஷன், ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் இது சார்ந்த மற்ற துறைகளையும் உள்ளடக்கியது தான் இந்த டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ். Diploma in Digital Filmmaking. Duration 6 months. Regular and part-time.